ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு தமிழர்களினுடைய பாரம்பரியமான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 4 கப் எடுத்தீங்க அப்படின்னா, உளுந்து 1 கப் எடுக்கணும். பச்சரிசியை கழுவி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து 1 கப் எடுத்து கொஞ்சம் வாசம் வரும் வரை நல்லா வறுத்துட்டு 2யும் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சூடோடு இருக்கிற மாதிரி வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் இல்லைன்னா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணீரில் நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட்டி படாமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு பிழிகிறதுக்கு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் முறுக்கு பிழிகிறதுல நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக நீங்கள் வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா உளுந்து முறுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்குறோம். 2 மினிட்ஸில் நல்லா வெந்துடும் முறுக்கு. பாருங்கள், 2 தடவை நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங் டைமில் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். முறுக்கு மாவு வீட்டில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே டாக்கி ஃப்ளிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.